Hi everyone, this is Arvi Charnya. திமுக கூட்டணி கட்சிகளே முதலா இடங்கள் ஒதுக்கீடு குறித்து காங்கிரஸ் தான் இப்போ பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு 39 தொகுதிகள் வேணும். 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. அந்த கணக்குல எங்களுக்கு 39 சட்டமன்ற தொகுதிகள் வேணும் அப்படின்னு திமுக கிட்ட டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்கு காங்கிரஸ். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவோட போகலாம், தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற செய்திகள் தகவல்கள் வர ஆரம்பிச்சது. அதுக்கு ஏத்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியும் சில நாட்களுக்கு முன்பா விஜயை சந்திச்சார். விஜய் அவர் சந்திச்சாலும் எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசினார். இருந்தாலும் காங்கிரஸ் மேலிடம் பிரவீன் சக்கரவர்த்தி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காதது திமுகவுக்கு ஒரு அதிருப்தியாவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர், திமுகவை விரும்பாத ஒரு சில நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயோட போலாம், தாவேக்காவோட போலாம், அதிகமான தொகுதிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் பேசிட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில காங்கிரஸ் 39 தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்கிறத திமுக எப்படி பார்க்கும்? திமுக அவ்வளவு தொகுதிகளை காங்கிரஸ்க்கு கொடுப்பாங்களா? இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த முறை காங்கிரஸ் கேட்கக்கூடிய 39 தொகுதிகள் எவை அப்படின்னு பார்க்கலாம். பொன்னேரி, வேளச்சேரி, ஸ்ரீபெரும்புதூர், செய்யூர், மதுராந்தகம், சோளிங்கர், கேவிக்குப்பம், கலசப்பாக்கம், ஊத்தங்கரை, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், ஓமலூர், சேலம் தெற்கு, சங்ககிரி, நாமக்கல், கோபிச்செட்டிப்பாளையம், உதகமண்டலம், சூலூர், கோவை தெற்கு, உடுமலைப்பேட்டை, விருத்தாச்சலம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, பாபநாசம், அறந்தாங்கி, மேலூர், காரைக்குடி, மதுரை தெற்கு, சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவைகுண்டம், திருவாடானை, தென்காசி, கடையநல்லூர், நாங்குநேரி, விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர், இந்த 39 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கிறாங்க. மாவட்ட வாரியா பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துல பொன்னேரி தொகுதி கேட்கிறாங்க, சென்னையில வேளச்சேரி தொகுதி கேட்கிறாங்க, காஞ்சிபுரத்துல 3 தொகுதிகளை கேட்கிறாங்க, ஸ்ரீபெரும்புதூர், செய்யூர், மதுராந்தகம், இந்த 3 தொகுதிகளை காங்கிரஸ் கேக்குது. அதே போல வேலூர்ல சோளிங்கர், கேவிக்குப்பம் 2 தொகுதிகளை கேட்கிறாங்க, திருவண்ணாமலையில கலசப்பாக்கம் கேட்கிறாங்க, கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியும் கேட்கிறாங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகள் கேட்கிறாங்க, ஆத்தூர், ஓமலூர், சேலம் தெற்கு, சங்ககிரி, இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளையும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கேக்குது. நாமக்கல் மாவட்டத்துல நாமக்கல் தொகுதியை கேட்கிறாங்க, ஈரோடுல கோபிச்செட்டிப்பாளையத்துல களமிறங்கணும் அப்படிங்கறதுல காங்கிரஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீலகிரி மாவட்டத்துல உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியை கேட்கிறாங்க. கோயம்புத்தூர்ல 2 தொகுதிகளுக்கு காங்கிரஸ் குறி வச்சிருக்கு, ஒன்னு சூலூர், இன்னொன்னு கோவை தெற்கு. திருப்பூர்ல உடுமலைப்பேட்டை தொகுதியை காங்கிரஸ் கேக்குது. அதே போல கடலூர்ல 3 தொகுதிக்கு குறி வச்சிருக்காங்க, விருத்தாச்சலம், கடலூர், சிதம்பரம். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை கேட்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல பாபநாசம் தொகுதி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. கடந்த முறை கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதியை திமுக கொடுத்தது, இந்த முறை எங்களுக்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கேக்குது. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்துல அறந்தாங்கி தொகுதியையும், சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடி தொகுதி, மதுரையில 2 தொகுதி கேட்கிறாங்க, ஒன்னு மேலூர், இன்னொன்னு மதுரை தெற்கு. விருதுநகர் மாவட்டத்துல 2 தொகுதிகளை கேட்கிறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி. ராமநாதபுரம் தொகுதி எப்போதும் போட்டியிடக்கூடிய திருவாடானை தொகுதியை அவங்க கேட்கிறாங்க. தூத்துக்குடி தொகுதியில ஸ்ரீவைகுண்டம், தென்காசியில 2 தொகுதிகளை கேட்கிறாங்க, தென்காசி, கடையநல்லூர். திருநெல்வேலியில நாங்குநேரி தொகுதியையும், கன்னியாகுமரி மாவட்டத்துல 3 தொகுதிகளை கேட்கிறாங்க, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர். இதுல கடந்த முறை அவங்க போட்டியிட்ட ஈரோடு கிழக்கு மட்டும் கேட்கல. ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றதுனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் திமுக வேட்பாளரை அங்க களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால ஈரோடு கிழக்கு மட்டும் அவங்க கேட்கல, திமுக கொடுக்காது அப்படிங்கிறது தெரியும். எனவே கடந்த முறை திமுக இவங்களுக்கு 25 தொகுதிகள் கொடுத்தாங்க, அதுல 18 தொகுதியில காங்கிரஸ் வின் பண்ணாங்க. எனவே கடந்த முறை போட்டியிட்ட 25 தொகுதியில 24 தொகுதிகளை அப்படியே கேட்கிறாங்க, கூடுதலா 15 தொகுதிகளை கேட்கிறாங்க. அந்த கூடுதல் தொகுதிகள் எவை அப்படின்னு பார்த்தா, முதலாவதா செய்யூர் தொகுதி, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய செய்யூர் சட்டமன்ற தொகுதியை கேட்கிறாங்க. செய்யூரை பொறுத்த வரைக்கும் மறுசீரமைப்பின் போது உருவாக்கப்பட்ட தொகுதி. 2011 அதிமுக இங்க வெற்றி பெற்றது, 2016 திமுக இங்க வெற்றி பெற்றது, 2021 பிசிகாவுக்கு இந்த தொகுதியை கொடுத்தாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இந்த தொகுதியை கேக்குது. அதே போல காஞ்சிபுரத்துல மதுராந்தகம் தொகுதியை கேட்கிறாங்க. 1971 இருந்து 2021 வரை நடைபெற்ற தேர்தல்ல இந்த தொகுதியில அதிமுக 6 முறை, திமுக 3 முறை வெற்றி வாகை சூடியிருக்கு. 2011 அதிமுக, 2016 திமுக, 2021 மீண்டும் அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. போன முறை திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மதிமுகவுக்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டது. இந்த முறை காங்கிரஸ் இந்த தொகுதியை கேக்குது. ஏற்கனவே இவங்க 2006 இந்த தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேவிக்குப்பம், 2011, 2016, 2021 தொடர்ந்து திமுக அந்த தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சதுனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. அதனால காங்கிரஸ் இந்த தொகுதிக்கு குறி வச்சிருக்கு. அடுத்ததான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கம், 6 முறை திமுக வின் பண்ணிருக்கு, 5 முறை அதிமுக.
1991 காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் 2011, 2016 போட்டியிட்ட காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சதுனால 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை இந்த தொகுதியில களம் கண்டது. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை காங்கிரஸ் மீண்டும் எதிர்பார்க்குது. அடுத்ததான் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி. மறுசீரமைப்பின் போது உருவாக்கப்பட்ட இந்த தொகுதி சந்தித்த 3 தேர்தலுமே அதிமுக தான் வெற்றி வாகை சூடியிருக்கு. 2011, 16, 21. 2026 காங்கிரஸ் இந்த தொகுதியை எதிர்பார்க்குது. அடுத்ததான் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்ககிரி தொகுதியை காங்கிரஸ் கேட்குது. சங்ககிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 8 முறை வெற்றி வாகை சூடியிருக்கு. திமுக 6 முறை இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. 2016 காங்கிரஸ்க்கு தான் அந்த தொகுதியை கொடுத்தாங்க, ஆனா வெற்றி பெறல. எனவே 2021 திமுகவே இங்க களம் கண்டது. ஆனாலும் அதிமுக தான் இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலை மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிட காங்கிரஸ் விருப்பமா இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை 5 முறை திமுக கைப்பற்றிருக்கு. அதிமுக 6 முறை இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. காங்கிரஸ் 4 முறை கைப்பற்றிருக்கு. 2001, 2006 காங்கிரஸ் இந்த தொகுதியை கைப்பற்றினதுனால 2016 காங்கிரஸ்க்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டது. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை காங்கிரஸ் எதிர்பார்க்குது. அடுத்ததான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கோட்டை. கிட்டத்தட்ட 10 முறை அதிமுக இங்க வெற்றி வாகை சூடியிருக்கு. 2 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் 3 முறை இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. 2016 இந்த தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு இழந்தது. இந்த நிலையில மீண்டும் இந்த தொகுதியை காங்கிரஸ் எதிர்பார்க்குது. செங்கோட்டையின் தாவேகாவில் இணைந்திருப்பதால் அதிமுக வாக்குகள் சிதறும். எனவே அதிமுக இங்க வெற்றி பெறுவது சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை பயன்படுத்திக்க திமுகவும் ஆவலா இருக்கு, காங்கிரசும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனவேதான் 2026 சட்டமன்ற தேர்தலை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை காங்கிரஸ் ரொம்ப எதிர்பார்க்குது. அடுத்ததான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலூர் தொகுதியை எதிர்பார்க்கிறாங்க. 2016 காங்கிரஸ் இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தது. எனவே 2026 மீண்டும் இந்த தொகுதியில களம் காணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அடுத்ததான் கடலூர் சட்டமன்ற தொகுதி. திமுக 7 முறை இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. அதிமுக 3 முறை இந்த தொகுதியில வின் பண்ணிருக்கு. 2011, 2016 அதிமுக தான் தொடர்ந்து இங்க வெற்றி வாகை சூழ்ந்தது. 2021 போட்டியிட்ட திமுக இங்க வெற்றி பெற்ற நிலையில 2026 இந்த தொகுதியை காங்கிரஸ் எதிர்பார்க்குது. அடுத்ததான் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி. திமுக 4 முறை, அதிமுக 5 முறை வெற்றி வாகை சூடிய தொகுதி. கடந்த முறை திமுக கூட்டணியில இருந்த IUML இங்க போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி சிதம்பரம் தொகுதியில போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அடுத்ததான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1957 இருந்து 1991 வரைக்கும் காங்கிரஸ் தான் இந்த தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெற்றது. காங்கிரஸோட கோட்டையாவே பாபநாசம் தொகுதி இருந்தது. அதன் பிறகு தமாக 2 முறை இந்த தொகுதியை கைப்பற்றினது. தமாகவுக்கு பிறகு 2006, 2011, 2016 தொடர்ந்து அதிமுக இங்க வெற்றியை பதிவு பண்ணிச்சு. கடந்த முறை திமுக தன்னோட கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்ணாங்க. மனிதநேய மக்கள் கட்சி இந்த தொகுதியை கைப்பற்றின நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில களம் காணணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட விருப்பமா இருக்கு. அடுத்ததான் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி. 2011 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்க வெற்றி வாகை சூடினது. 2016 அதிமுக, 2021 திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மதிமுக இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றது. 2011 இந்த தொகுதியில களம் கண்ட காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையில 2026 மீண்டும் களமிறங்க நினைக்கிறாங்க. அடுத்ததான் தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸ் கேட்குது. கடந்த முறை திமுக கூட்டணியில் இடம்பெற்ற IUML இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தது. அதிமுக தான் இங்க ஜெயிச்சது. 2006 காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில 2011 மீண்டும் இதே தொகுதியில காங்கிரஸ் களமிறங்கி வெற்றி வாய்ப்பு இழந்தது. இந்த நிலையில 2026 மீண்டும் களமிறங்கினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கறதா காங்கிரஸோட எண்ணம். அந்த அடிப்படையில இந்த தொகுதியை அவங்க கேட்கிறாங்க. எனவே காங்கிரஸ் கேட்கக்கூடிய கூடுதல் 15 இடம் இதுதான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2011 63 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கேட்டு வாங்கினாங்க. ஆனா 5 தொகுதிகளை தான் காங்கிரஸ் கைப்பற்றினது. 2016 அதனால காங்கிரஸோட இடம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. திமுக 41 தொகுதிகளை கொடுத்தாங்க. ஆனா 8 இடங்களை மட்டும்தான் காங்கிரஸ் கைப்பற்றினது. அதற்கும் குறைவா 2021 25 இடங்களை காங்கிரஸ்க்கு கொடுத்தது திமுக. ஆனா 18 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸோட வாக்கு வங்கி, காங்கிரஸோட இடங்கள் அதிகமா இருக்கிறதுனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் அப்படிங்கறதா காங்கிரஸோட ஒரு பார்வையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தாவேகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை கருவியா பயன்படுத்தி கூடுதல் இடம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல காங்கிரஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் காங்கிரஸோட தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துது. காங்கிரஸ் நிர்வாகி தாவேகா தலைவர் விஜயை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இப்படியான செய்திகள் கிளம்புறதை நம்மளால பார்க்க முடியுது. எனவே இதை ஒரு கருவியா பயன்படுத்தி நம்ம திமுக கிட்ட அதிகமான இடங்கள் கேட்டு பெறணும் அப்படிங்கறதா காங்கிரஸோட ஒரு வியூகமா நம்ம பார்க்கலாம். எனவே 39 தொகுதிகள் அப்படின்னு காங்கிரஸ் கேட்கக்கூடிய இத்தனை இடங்களை திமுக 2026 சட்டமன்ற தேர்தல்ல கொடுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் கை கோத்திருக்காங்க. புதுசா விஜயோட தாவேகா களமிறங்கிருக்கு. இப்படியான போட்டிகள் இருக்கக்கூடிய நிலையில இவ்வளவு தொகுதிகளை காங்கிரஸ்க்கு
திமுக ஒதுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த முறை இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு உதயநிதி பேசிட்டு இருக்காரு. அதே போல சீனியர்களையும் அவாய்ட் பண்ண முடியாது. அதனால கூடுதல் இடங்கள்ல நம்ம போட்டியிடணும் அப்படிங்கறதா திமுகவோட ஒரு எண்ணமா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல திமுக இருந்தாலும் கூடுதலா 10 இடம், கூடுதலா 15 இடம், இவ்வளவு இடங்களை திமுக கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கள ஆய்வு பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியில இந்த கூட்டணி கட்சியை இறக்குனா இவங்களால ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாதா, எவ்வளவு வாக்கு வங்கி நமக்கு தேரும், போன முறை எந்தெந்த தொகுதியெல்லாம் கூட்டணி கட்சிகள் கோட்டை விட்டாங்க, அந்த தொகுதிகளை நாம களமிறங்கலாமா, இப்படியான கள ஆய்வு நடத்தி வரக்கூடிய நிலையில அந்த அடிப்படையில தான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ்க்கு திமுக இடங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே திமுக காங்கிரஸ் கேட்ட 39 இடங்களை கொடுக்கல, அதற்கும் குறைவான இடங்கள் தான் ஒதுக்கீடு பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கும், திமுக கொடுக்கக்கூடிய இடங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்ச நாள் போக நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் காங்கிரஸ் கேட்கக்கூடிய இந்த தொகுதிகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? காங்கிரஸ் இந்த தொகுதிகளில் கிளம்புறீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டுமா அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.